Assalamu alaikum and hi guys, welcome back to our channel. It's Reshma here today. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒமான் போயிட்டுருக்கேன் துபாயிலேருந்து. எதுக்கு அப்படின்னு கேட்டால், அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுப்போமே. இங்கே விசா சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி என்ட்ரு ஆகணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு விசிட் விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வ்ளாகில் பார்த்துருந்தா அப்லோட் பண்ணியிருப்பேன்னா தெரில, அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் ஹோப்ஃபுல்லி நான் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வேறு ஒரு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன், பண்ணியிருக்கேன். அங்கே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் விசா எடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே என்னோடய ப்ரீவியஸ் ஆஃபீஸில் கேன்சல் பண்ண விசா வந்து கேன்சலேஷன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் கேன்சலேஷன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் டைம் இருக்கும். அது வந்துட்டு இங்கே நான் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால இவங்களாலையும் எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ண முடியாது. எனக்கும் அந்த கேன்சலேஷனுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் இருக்குன்னு சொன்னால அதுவும் முடிய போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. எதர் நான் எம்ப்ளாய்மெண்ட் விசா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். பட் அந்த விசா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி தான் எனக்கு லாஸ்ட் டே என்னோடய ப்ரீவியஸ் விசாவுக்கு. ஸோ நான் இன்னிலேருந்து எனக்கு அடுத்த எம்ப்ளாய்மெண்ட் விசா வர வரைக்கும் ஐ ஹாவ் டு பே ஃபைன்ஸ் ஃபார் ஈச் டே. அப்படி இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் டு கெட் அ விசிட்டிங் விசா ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் விசிட்டிங் விசா எடுக்கிறதுக்கு யூ ஹேவ் டு கோ அவுட் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ தான் திருப்பி இன்னொரு புதுசாக வந்துட்டு விசா அப்ளை பண்ண முடியும் விசிட் விசாவுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு திருப்பி நம்ம சென்னை போயிட்டு இல்லை இந்தியா போயிட்டு அந்த மாதிரி வர்றது தான் கஷ்டம். அதனால இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒமான் இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ அது வந்து பக்கத்துலேயே இருக்குது யூஏக்கு. நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா 5 hours ட்ராவல் தான். பஸ்ஸில் போனீங்கன்னா 5 hours ட்ராவலு, ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 1 hour ட்ராவலு. ஸோ அதனால் இப்போ வந்து நான் பஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஒன்ஸ் வி ரீச் ஒமான், நீங்கள் ஏதாவது ஏஜென்சி மூலியமாக தான் வந்திருப்பீங்க, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா they will process for your visit visa and they will send you. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துடலாம். இந்த பஸ்ஸில் வரவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு இதுக்காக தான் வராங்க. ஸோ தட்ஸ் வேர் ஐம் கோயிங். மார்னிங் 5:20க்கு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பஸ் டிபார்ட் ஆகிற இடத்துக்கு வந்தேன். அண்ட் 6:30 கிட்ட தான் பஸ் எடுத்தாங்க. நவ் த டைம் இஸ் 9:35. அரவுண்ட் 12:30 or 1 அந்த மாதிரி ரீச் ஆகும்னு நினைக்கிறோம், தெரியல, பார்ப்போம். அண்ட் தட்ஸ் இட். அங்கே ஒமானில் போய்ட்டு வெளியெலாம் போக முடியுமாலாம் ஒமானில் போய்ட்டு வெளியெலாம் போக முடியுமான்னு தெரியாது. ஆக்சுவலி ஒமான் அந்த பார்டர் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்டர் ரீச் ஆகிட்டோம். அது வந்து இப்போது இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எமிக்ரேஷன் மாதிரி. இங்கே வந்துட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை செக் பண்ணிட்டு they will give you the stamp and everything, ஏர்போர்ட்டில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. இது வந்து பஸ் ரூட்டில் போனீங்கன்னா you have to get this immigration done and you have to go. So that's been done for me. பாஸ்போர்ட்டில் அந்த ஸ்டாம்ப்லாம் they have given, which means you are entering into Oman now. ஸோ இதுக்கப்புறம் என்னன்றதெல்லாம் தெரில, என்ன ப்ரொசீஜர்னு தெரில. ஐ வில் அப்டேட் யூ ஆஸ் ஐ கோ. ஸோ அண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒமான் போய்ட்டு அங்கே போய்ட்டு வெளியே சுற்றி பார்க்கலாம் முடியுமாலாம் என்னன்னு தெரியல. 1 day ஸ்டே தான். 1 day ஸ்டே பண்ணிட்டு டுமாரோ மார்னிங் வில் பி லீவிங். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ வில் டேக் ஆஸ் அ நார்மல் vlog. ஓகே, பாய். ஹாய் கைஸ், வாட்ஸ்அப். நான் பேசுகிறது கரெக்டாக கேட்குதா என்னன்னு தெரில, ஏன்னா நான் மைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் தங்கியிருக்க ஹோட்டல். ஐயோ, நான் இப்படி காமிச்ச பேர் தெரியும்னு நினச்சேன்க்கா, தெரில. ஆரியானா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் ஸ்டே பண்ணல, கூட்டு வந்தவங்க இங்கே தான் கொண்டு வந்து விட்டாங்க. ஹோட்டல் ரூம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரூமில் 4-5 பேர் தங்குற மாதிரி இருக்கும். விசா கிடச்சதும் we can leave.
இங்கே வந்து இப்போ எதுக்கு இது நான் எதுக்கு இந்த கிளிப் எடுக்க வந்தேன் அப்படின்னா, கீழே வந்திருக்கேன் டு கெட் மை ஃபுட். நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 10 மினிட்ஸில் வந்துடும். அங்கே மேலே விடுவாங்களா என்னன்னு தெரில. அவங்களால எனக்கு கால் பண்ணவும் முடியாது. நம்பர் வந்து யூஏ நம்பர் தானே, அதனால் ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 100 தீச்சட்டிக்குள்ளே மொத்தமாக உங்களை உட்கார வச்சா எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு வெயில் அடிக்குது. வெயில்னால் சூடு அப்படி, அந்த காற்றே வந்துட்டு அனல் காற்று மாதிரி வருது. ஐயோ கண்டிப்பாக இங்கே வந்து 47 48 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சத்தியமாக முடியல, இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. ஐயோ இதில் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தேன்னு வச்சுப்போமே, ஹீட் ஸ்ட்ரோக்கே வந்துடும். அந்த லெவலுக்கு சூடாக இருக்குது. லைக் யூஏயோட மோசமாக இருக்குது. ஏன்னு தெரியல, பிகாஸ் இங்கே மவுண்டன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கனால அப்படி இருக்கா, இல்லை எதனால் இங்கே இவ்வளோ வெயில் ஜாஸ்தின்னு தெரில. சூடுனா சூடு, செம்ம சூடு. ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் சர்வைவ் ஹியர். இப்போவே இப்படி இருக்குது, இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி வெயில் ஜாஸ்தி ஆகுமே. அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில, செம்ம சூடாக இருக்குது. எனக்கு விசா சீக்கிரமாக கிடச்சி கிளம்பணும் இங்கேருந்து. ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை, ஃபுல்லாகவே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தெரியுது. இது லைக் ஒரு பாலைவனத்தில் வீடு கட்டின மாதிரி, அவ்வளோ சூடாக. மவுண்டெயின் ஃபுல்லாக சுற்றி மவுண்டெயின் தான் இருக்குது. நல்லாவே இல்லை ஒமான். நான் என்ன நினச்சேன், சரி வந்துட்டு எப்படி டைம் இருக்கும், we can go out and all, பக்கத்தில் ஏதாவது இடம் இருந்தால் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 7 மணி 8 மணி வரைக்கும், நைட்டு 7 மணி 7:30 மணி 8 மணி வரைக்கும் வெளியே வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூடாக இருக்குது. வெயிலெலாம் போய்ட்டுருக்கப்புறம் தான் வர முடியும். நான் என்னோடய ஃபுட்டை வாங்கிட்டு ஐ வில் லீவ். அண்ட் நான் இது வந்து ஸ்னாப்சாட் ஃபில்டரில் எடுத்துகிட்டு இருக்கேன், பிகாஸ் நான் ரொம்ப கன்றாவியான ஒரு கோலத்தில் இருக்கேன். ஆனால் இது வந்து லைக் ஆக்சுவலான ஒமான் கிடையாது. இது இந்த மாதிரி லைக் எக்ஸிட் ஆகிட்டு வரத்துக்கு லைக் அதுக்குன்னு ஒரு இது ஒரு குட்டி ஒமான்னு வச்சுப்போமே. அது நான் என்னன்றதை வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்லேருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இது வந்து அதுதான் லைக் டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்க வேண்டிய அந்த மாதிரி ஒமான் கிடையாது. இது ஏதோ ஒமானுக்கு முன்னாடியே வர ஒரு இடம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் ஒமான் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி. லைக் ஆக்சுவல் ஒமானில் இந்த சலாலா அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு லைக் டூரிஸ்ட் ஸ்பாட், அங்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும். வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இங்கேருந்து எவ்வளோ தூரம்லாம் தெரியல, ரொம்ப தூரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒமான் போகிறோன்னு சொல்லிட்டு பிளேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடாதீங்க. இது அந்த ஒமான் கிடையாது, இது அதுக்கும் முன்னாடி லைக் துபாய் பார்டர் தாண்டினவுடனே பக்கத்துலேயே இருக்க ஒமான். Hello guys, hi again. I just took a nap, as you can see by my face. I took a really good nap, like 1 hour I slept, I guess. Now I thought I can go down and have some tea, because my head is not aching, but it feels heavy and everybody is looking at me weird. Wearing a mic, roaming here and there, but it's okay. We got to do what we got to do. Yeah guys, the time is 7:10. okay, 7:10. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அண்ட் சூடு வந்துட்டு it's little bit reduced now. I will not say it fully reduced and it's chill and all. No, it's still hot, but compared to afternoon it's like little bit reduced. But I'm surprised it's 7:05 now. Like துபாயில் இப்படி தான் இருக்குமா என்ன தெரியல, நான் செக் பண்ண அந்த டைமிங் நான் பார்த்ததில்லை. பட் நவ் இட்ஸ் 7:05, இட்ஸ் கோயிங் டு பி 7:10 ஆல்மோஸ்ட். அண்ட் இன்னும் இருட்டவே இல்லை, இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். நான் இருட்டாக இருக்குன்னு நினச்சி தான் கீழே வந்தேனே. சரி அப்படியே நடந்துட்டு ஏதாவது டீலாம் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு. பட் இட்ஸ் ஸ்டில் வெளிச்சம். இட்ஸ் ஓகே. எனிவேஸ், நம்ம சுற்றிட்டு நம்ம இருட்டுலாம் ஆகிட்டதுக்கப்புறம் வரலாம், பிரச்சனை இல்லை. இதுவும் யூஏஇ மாதிரி தான், சேஃபாக இருக்கும், நம்புவோம். Now I'm going to drink tea. சூடாக இருக்குது. ஷோ, this is the hotel we are staying at and இதுதான் மெயின் ரோடு. அண்டு நான் அந்த ஒமான் பற்றி சொல்லியிருந்தேன்ல, லைக் 2 ஒமான் இருக்குது. இது வந்துட்டு
ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. அண்ட் மெயின் ஒமான் இஸ் டிஃப்ரெண்ட் ஒமான் லைக் ஃபார் த டூரிஸ்ட் அண்ட் அது நான் பார்த்தேன். அது என்னன்னா லைக் நான் சொன்னேன்ல சலாலான்னு சொல்லி ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தேன்ல விச் இஸ் லைக் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் லைக் ஒமான் வச்சுக்கோமே, லைக் த ஆக்சுவல் ஒமான். அங்கே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா லைக் காரில் போனாலே வந்துட்டு இட் வில் டேக் 11 hours லைக் விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 700-800 kilometers ஃப்ரம் ஹியர் ஐ கெஸ். பிகாஸ் காரில் போகிறதுக்கு 11 hours ஆகும்னு காட்டுது. ஸோ அப்புறம் தான் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது துபாயிலேருந்து இது ரொம்ப பக்கம். அந்த ஒமான் வந்துட்டு லைக் இட்ஸ் வே ஃபார் லைக் ரொம்ப எங்கேயோ இருக்குது. இங்கேருந்தே அது எங்கேயோ இருக்குது. துபாயிலேருந்து தான் ரொம்ப தூரம் அது. ஸோ இது வந்து ஒமானே கிடையாது, இது என்னன்னே தெரில. பட் நம்ம சும்மா இங்கே ஒமானு சொல்லி வந்ததுக்கு ஒமான் சிப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு போகலாம். நான் ஏதாவது க்ரோசரி இருந்தால் அங்கே போய்ட்டு வாங்குறேன். இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. என் சைடு போகிறதுன்னு தெரில. இங்கே வந்து ஜீப்ரா கிராசிங்னா எங்கே இருக்குன்னே தெரில, எப்படி ரோடை கிராஸ் பண்ணுறதுன்னு தெரில. அங்கே பாருங்கள் ஒருத்தன் அவன் பாட்டு கிராஸ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே அந்த இதெல்லாம் கிடையாது போல், நம்மளே கிராஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன். ஏன்னா இது பார்க்க ஹைவே மாதிரி இருக்குது. மெயின் ரோட்டில் ஒருத்தன் அவனாக கிராஸ் பண்ணுறான். வேணாம், நம்ம அப்படி கிராஸ் பண்ணி அவனா அந்த இடிச்சிட போகிறான். நான் சொன்ன மாதிரி இங்கேயும் வந்துட்டு கடை இருக்குது, இந்த சைடும் கடைலாம் இருக்குது. எந்த சைடு போகிறதுன்னு தெரில, இந்த சைடே போயிட்டு வில் ட்ரை டு கெட் ஒமான் சிப்ஸ். எப்படியோ அந்த ரோட்லேருந்து இந்த ரோடுக்கு இந்த ஜீப்ரா கிராசிங் மூலியமாக க்ராஸ் பண்ணி ஓடி வந்துட்டேன். அண்ட் லிட்டராக எங்கள் சிக்னல்லாம் கிடையாது, இந்தியா மாதிரி தான். நம்மளை பார்த்துட்டு அவனுங்க நிறுத்தணும்னு தோணுச்சுன்னா நிறுத்துவானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப காலியாக இருக்கும் போது தூரத்தில் கூட கார் வராத டைமில் தான் கிளம்பி ஓடி வந்தேன். ஸோ இப்படி தான் இருக்குது. யூஏஇ மாதிரி இல்லை கைஸ். இந்த க்ரோசரிக்குள்ளே தான் போயிட்டு ஒமான் சிப்ஸ் சாப்பிட போகிறேன். ஐயோ, அவர் தொழுதுட்ருக்காரு, அதனால கதை பூட்டி வச்சுருக்காரு. இது ஒரு தெரிதா, அதுதான் ஒமான் சிப்ஸ். அதை வாங்கணும், வாங்கிட்டு சாப்பிடுவோம் கைஸ். அந்த கடையில் டீலாம் எதுவுமே இல்லைன்ட்டான், பிளாக் டீ மட்டும் தான் இருக்கான். அதனால் ஆப்போசிட்டில் இருக்குப்பாங்க, அங்கே போய் கேளுங்கன்றான். அது என் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. நான் அதெல்லாம் விட்டு இங்கேருந்து அங்கே வரையும் நடந்து ரோட் க்ராஸ் பண்ணி அங்கேருந்து இங்கே ஓடி வந்திருக்கேன். இங்கே தான் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம டீ குடிப்போம்.